வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. டிப்ளமோ நர்சிங் கவுன்சிலிங் விமென்ஸ் கேட்டகரிக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் tnmedicalselection.net அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தோடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு ஷோன் ஆகும். அந்த இடத்துல இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல டென்டேட்டிவ் ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெடியூல் ஃபார் டிப்ளமோ இன் நர்சிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் ஷெடியூல், அதுக்கப்புறமேட்டு சயின்ஸ் குரூப்புக்கான கவுன்சிலிங் ஷெடியூல், அதர் குரூப்புக்கான கவுன்சிலிங் ஷெடியூல், வெக்கேஷனல் குரூப்புக்கான கவுன்சிலிங் ஷெடியூல், 3 ஷெடியூலும் வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க. டோட்டலாக ஸ்பெஷல் கேட்டகரியோட சேர்த்து 4 ஷெடியூலும் நமக்கு வந்து கரெக்டாக தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த டிப்ளமோ நர்சிங்கில் விமென்ஸ் கேட்டகரி, அதாவது ஜிஎன்எம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த கோர்ஸு. இந்த கோர்ஸில் டோட்டலாக ஒரு 2060 சீட்டு இருக்குது. இந்த 2060 சீட்டுக்கு டோட்டலாக இந்த ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் மட்டும் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4946 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம ரேங்க் லிஸ்ட் வச்சு தான் நம்மளே முடிவு பண்ண முடியும். ஆல்ரெடி நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த ஷெடியூலை இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா 27ஆம் தேதி 10 மணிலிருந்து 28ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறத அவங்க தெளிவாகவே நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்லேயே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஆன்லைன்லேயே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். அதாவது 250 ரூபாயை நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும் நம்ம வந்து கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்யணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். இதில் விருப்ப கோர்ஸை நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து நர்சிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸுக்கு மட்டும்தான் இந்த கவுன்சிலிங் நடக்குது. அது விமென்ஸுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம விருப்பப்பட்ட கல்லூரிகளை தான் நம்ம தேர்வு செய்ய முடியும். இந்த கோர்ஸை படிக்கிற எல்லா பெண்களுமே சரி, நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கணும். ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸ் வந்து சூட் ஆகும். அதுதான் வந்து அவங்க ரூல்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதர் குரூப்பில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரேங்க் நம்பர் வந்து எதிலிருந்து கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேங்க் நம்பர் 1லிருந்து 749 வரைக்கும் இருக்கிற நபர்களுக்கு வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். எப்போனா இந்த 31/1 இந்த தேதியில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதே மாதிரி 2ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை முடிச்சுட்டு நம்ம சாய்ஸ் லாக்கை கொடுத்துடணும். அப்புறமேட்டு நம்மளோட ரிசல்ட் வந்து 3/2 வரும். அதாவது நம்ம கொடுத்துருக்க கல்லூரிகளில் நமக்கு சீட்டு இடஒதுக்கீடு ஆச்சா இல்லையா அப்படிங்கிற ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு டென்டேட்டிவ் ஷெடியூலில் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே நமக்கு எந்த கல்லூரி ஒதுக்கப்பட்டதோ அந்த கல்லூரிக்கு போய் நம்ம வந்து அங்கே ஜாயின் பண்ணிடணும். அப்படி ஜாயின் பண்ணினா மட்டும்தான் நம்மளுடைய சீட்டு வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கேன்சல் பண்ணி அதை வேக்கண்டாக அறிவிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வெக்கேஷனல் குரூப் இருக்குது, சயின்ஸ் குரூப் இருக்குது. ஸோ சயின்ஸ் குரூப்பில் தான் ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஏன்னா நிறைய மாணவிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் குரூப்பில் இருந்து தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. சயின்ஸ் குரூப்புக்கான இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 5/2/2022 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நம்மளுடைய லாகின்ல போயிட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம விருப்ப கல்லூரிகள் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணி நம்ம சாய்ஸை லாக் பண்ணணும். எந்தெந்த கல்லூரி ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சேலம் கவர்மெண்ட் காலேஜ், அடுத்தது மதுரை, அடுத்தது எம்எம்சி, இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்து நம்ம சாய்ஸை லாக் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 8/2/2022 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நம்ம இந்த ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சாகணும். நம்ம சேனலில் இந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே நமக்கு ஃபுல் கைடன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்மளோட சேனலில் அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்டோடைய ரேங்க் வந்து பார்த்தோம்னா ஓவரால் ரேங்கே 1993. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் பண்ணுவேன். அதனால நீங்கள் நம்ம சேனலில் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் இது எல்லாமே நான் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் நல்லபடியாக உங்களுடைய கவுன்சிலிங் அப்ளை பண்ணி சாய்ஸ் லாக்கிங் கொடுத்துக்குவாங்க. நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தா தான் நமக்கு சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏதோ தானோ ஒரு காலேஜ் 2 காலேஜ் அப்படின்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சாய்ஸ், அதாவது சீட் அப்படிங்கிறது கிடைக்காது. அதனால் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் கவனமாக இருங்க. நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடும்போது அந்த வீடியோவில் யாருக்கு எப்படி பண்ணணும், உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன்.
அதே மாதிரி நம்மளோட இந்த ஷெட்யூலில் கொடுத்துருக்கிற இந்த ரேங்க் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, ஓவரால் ரேங்க். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேங்க் லிஸ்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய ஓவரால் ரேங்க். இந்த ஓவரால் ரேங்க் படி தான் நம்ம கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே மெரிட் லிஸ்ட், அதாவது இந்த ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு கிட்டத்தட்ட 4,946 பேர் தான் நமக்கு பார்ட்டிசிபேட்டே பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ மீதி இருக்கிற நபர்களுக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங்க்கு இடம் கிடைக்குமா அப்படின்னா கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேஸ் ரவுண்ட்லேயே இருக்கக்கூடிய மொத்த சீட்டுகளும் காலி ஆயிரும். இப்போ என்ன அப்படின்னா ஒரு சில மாணவிகள் வந்து பார்த்தோம்னா டிப்ளமோ கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கும் பட்சத்தில் பிஎஸ்சி டிகிரி நர்சிங் டிகிரி கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சிலருக்கு டிகிரி கோர்ஸ் வந்து அவங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கும், அதனால் அங்கே ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. அதில் நல்ல ரேங்கிங்கில் இருக்கவங்க எல்லாருமே எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு கல்லூரியில் சேர்ந்துருப்பாங்க. அந்த கல்லூரியில் சேர்ந்துட்டு திரும்ப யாரும் வித்துட்ராலாம் பண்ணிட்டு இருக்கிறது இதிலே இருந்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுலேயே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து இதில் வேக்கண்ட், அதாவது இந்த கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க இல்லையா, அந்த நபர்களே நிறைய பேர் கலந்துக்க முடியாத வாய்ப்புகளும் இருக்குது. அது ஆனாலும் எந்த கோர்ஸ் நான் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த டிப்ளமோவில் எனக்கு சீட்டு கிடைச்சா நான் படிச்சுட்டு இருக்க கோர்ஸை வித்ட்ரா பண்ணிட்டு இதில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாணவிகளும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது எப்பயுமே நமக்கு ஹெவியாக தான் இருக்கும், எப்பயுமே மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி தான் ஹெவியாக தான் இருக்க போகுது. டோட்டலாக 2060 சீட்டு தான் இருக்குது. அதுவும் விமென்ஸ் கேட்டகரிக்கான கவுன்சிலிங். இது விமென்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கணும். இந்த கோர்ஸ்க்கு உங்களுக்கு அவங்க வந்து பார்த்தோம்னா மந்த்லி ஸ்டைஃபண்ட் தந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து இந்த கோர்ஸை சேர்ந்து படிக்கலாம். டிப்ளமோவில் நீங்கள் நர்சிங் கோர்ஸ் படித்து முடித்த உடனே நீங்கள் டேரெக்டாக டிகிரியில் நர்சிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா டேரெக்டாக செகண்ட் இயருக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதே இதில் அவங்க நிறையா கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இணையதள வழியான கலந்தாய்வில் பங்கு பெற விரும்புபவர்கள் அதற்கான செயல்முறை கட்டணமாக நான் சொன்ன மாதிரி 250 ரூபாயை நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு நம்ம கட்டணும். அதாவது இந்த ரேங்கிங்குள்ளே இருக்கிறவங்க இந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே நீங்கள் விசிட் பண்ணி கட்டணும். அதே மாதிரி சயின்ஸ் குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வந்து 9/2 வெளியாகுது. அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் நம்ம அன்றைக்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு எந்த கல்லூரி ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த கல்லூரியில் நம்ம போயிட்டு நம்மளுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம சேர்ந்துக்கணும். அப்படி சேர்ந்தால் மட்டும்தான் அடுத்தது நம்ம கல்லூரிகளை சேஞ்ச் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். அல்லது வேற கல்லூரியில் வேக்கண்ட் இருந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்தால் நம்ம வந்து அதுலேயும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற வாய்ப்பு இருந்தால் சேஞ்ச் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம சீட் வந்து கேன்சல் செய்யதாக அறிவிக்கப்பட்டு இடம் வந்து வேக்கண்டாக இருக்கும் அப்படிங்கிறத அறிவிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா விண்ணப்பதாரர்கள் கல்லூரியை தேர்வு செய்யும் போது கவனமுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செவிலியர் பட்டப்படிப்புக்கான இடங்கள் மற்றும் கல்லூரிகள் வந்து இணையதளத்தில் வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு இப்போ வரைக்குமே தெரியாது இல்லையா எந்தெந்த கல்லூரி. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் என்னென்ன கல்லூரிகள் இருக்குது, டிப்ளமோ நர்சிங்க்கு விமென்ஸுக்கு என்னென்ன கல்லூரிகள் இருக்குது, எந்தெந்த கல்லூரியில் ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிற வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் டிஎன் கவுன்சிலிங் 2021 இருக்கும். அதில் போனீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவுன்சிலிங் வீடியோவும் இருக்கும். அதில் இந்த டிப்ளமோ நர்சிங் கவுன்சிலிங் நீங்கள் வீடியோவை சர்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வெப்சைட்லேயே அவங்க சீட் மேட்ரிக்ஸ் போடுவாங்க. அந்த போட்டதுக்கு அப்புறமேட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதே மாதிரி இணையத்தில் நம்ம கனெக்டிவிட்டி எரருக்கு தேர்வு குழுமம் வந்து எந்த ஒரு பொறுப்பேற்காதுன்னு சொல்லியிருக்காங்க. செவிலியர் பட்டய படிப்புக்கு சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு மூலமாக தரவரிசையின் அடிப்படை மற்றும் இடஒதுக்கீடு விதிகளின்படி நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட ரேங்கிங், அதுக்கப்புறம் நம்மளோட கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அதுபடி தான் நடைபெறும். அதே மாதிரி நம்ம இந்த கலந்தாய்வு வழிமுறை எல்லாமே நமக்கு ஆன்லைனில் தான் வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்ட இணையதள கலந்தாய்வில் பதிவு செய்யாதவர்கள் அல்லது படிப்பினை தேர்வு செய்யாதவர்கள் அடுத்த கட்ட இணையதள கலந்தாய்வுகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் இருந்து உங்களால் முதல் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தேர்வு குழுமம் வந்து அடுத்த கட்ட கலந்தாய்வில் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு வழிவகை பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சமயத்தில் எந்த கல்லூரியில் வேக்கண்ட் இருக்கோ அந்த கல்லூரியை மட்டும்தான் தேர்வு செய்ய முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் இணையதள கலந்தாய்வின் போது ஒரு முறை தங்களுடைய விருப்ப கல்லூரிகளை உறுதி செய்துவிட்டால் சாய்ஸ் லாக் பண்ணிட்டா மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட எத்தனை கல்லூரிகள் இருக்குதோ அத்தனை கல்லூரியும் நம்ம ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த காலேஜில் இடம் வேணும், ஒருவேளை அதில் இல்லைன்னா அடுத்த காலேஜில் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வரிசையாக கொடுத்துக்கிட்டே வரணும். அதில் ஏதாவது ஒரு காலேஜில் நம்ம கம்யூனிட்டிக்கும்
நம்ம ரேங்க்குக்கும் நமக்கு சீட் இருக்குது அப்படின்னா நமக்கு சீட் அதில் அலாட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த ஒன்ஸ் நம்ம வந்து சாய்ஸ் பில்லிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாய்ஸ் லாக் அப்படின்ட்டு இருக்கும். அந்த சாய்ஸ் லாக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எந்த சேஞ்சஸும் நம்ம முன்னாடி பின்னாடி காலேஜை நகர்த்த முடியாது. ஓகேவா? தன்னுடைய தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணையை பதிவிறக்கம் செய்துவிட்டு பின்னர் கல்லூரியில் சேராத விண்ணப்பதாரர் அடுத்த கட்ட கலந்தாய்வுகளில் கலந்து கொள்ள தகுதியற்றவர் ஆவார். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து காலேஜில் அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்படி ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த கட்ட கலந்தாய்வில் கலந்துக்க முடியாது. தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கான கல்லூரியில் சேரும்போது அவர் சேர்க்கையில் குறைபாடு அல்லது ஏதாவது டாக்குமெண்ட்டில் தப்பாக இருக்குது அப்படின்னா நான் கல்லூரியிலேருந்து விலக்கப்படலாம் அப்படிங்கிற செல்ஃப் டிக்ளரேஷனை நம்ம தரணும். அதே மாதிரி முதலாம் கட்ட கலந்தாய்வில் இடம் கிடைத்த விண்ணப்பதாரர்கள் தங்களது தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணையை இணையதள முகவரியிலிருந்து பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின்னர் அதில் குறிப்பிட்டுள்ள மருத்துவ கல்லூரியிலோ அல்லது மருத்துவ நிலையத்திலோ குறிப்பிட்ட நாள், அதாவது ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ள போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒதுக்கீடு பெற்ற விண்ணப்பதாரர்கள் தங்களது அசல் சான்றிதழ்கள் மற்றும் அவற்றின் நகல்களுடன் ஒதுக்கீடு பெற்ற கல்லூரியில் குறிப்பிட்ட நாளில் நேரடியாக சென்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறித்த தேதி மற்றும் நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரிக்கு செல்லாவிட்டால் விண்ணப்பதாரருடைய சேர்க்கை எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் சயின்ஸ் குரூப்புக்கான கவுன்சிலிங் வருது பார்த்தீங்களா, அதாவது 5/2/2022 அன்னைக்கு வந்து நம்ம சேனலில் நான் உங்களுக்கு தெளிவான லைவ் டெமோ வீடியோ போட போகிறேன். நம்ம சேனலில் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் வந்து சயின்ஸ் குரூப் தான். அவங்களோட ரேங்கிங்கு அவங்க வந்து இந்த சயின்ஸ் குரூப் ரவுண்டில் வர்றாங்க. ஸோ நான் அந்த வீடியோ போட்டுறேன். அதுக்கப்புறமேட்டு நீங்களும் அதை பார்த்துட்டு உங்களுடைய கவுன்சிலிங்கை அப்ளிகேஷன் ஃபார்மை அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சாய்ஸ் பில்லிங்கை கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.